உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். புதிதாக பொறுப்பேற்றுள்ள சென்னை காவல் ஆணையர் அருண் அனைத்து காவல் துணை ஆணையர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், எவ்வளவு காவல் அதிகாரிகள் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள்? என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது? முழு விவரங்கள் என்ன? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சம்பவம் தமிழகத்தையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் மற்றும் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி என பல பெரும்பாலான அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். குறிப்பாக சென்னையில் இந்த சம்பவம் நடைபெற்றதால் சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டு புதிதாக அருண் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக பொறுப்பேற்றார். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள சென்னை காவல் ஆணையர் அருண் அனைத்து காவல் மாவட்ட, அதாவது சென்னையில் உள்ள 12 காவல் மாவட்ட துணை ஆணையர்களுடன் ஆலோசனை ஒன்றை நடத்தியுள்ளார். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டமானது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல நடைபெற்றுள்ளது. அதாவது இந்த 12 காவல் மாவட்டங்களில் உள்ள கண்டுபிடிக்க முடியாத வழக்குகளுடைய கோப்புகள், பொதுமக்களுக்கு மிகவும் அச்சுறுத்தும் வகையிலான ரவுடிகளின் பட்டியல் மற்றும் குற்றங்கள் அதிகமாக நடைபெறும் காவல் மாவட்டத்தில் உள்ள கோப்புகள் என அனைத்து ஆவணங்களையும் கொண்டு வருமாறு சென்னை காவல் ஆணையர் அருண் காவல் துணை ஆணையர்களுக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார். அந்த உத்தரவின் அடிப்படையில் தற்போது அவர்கள் எடுத்து சமர்ப்பித்து இது தொடர்பாக விளக்கம் ஒன்றையும் அளித்துள்ளனர். குறிப்பாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாகவும் அந்த வழக்குல இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்னென்ன, அடுத்ததாக எந்த விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் என இது குறிப்பிட்ட காவல் அதிகாரிகளுக்கு சென்னை காவல் ஆணையர் அருண் அவர்கள் அறிவுரை வழங்கி இருப்பதாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்துல தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. மேலும் இது மட்டுமின்றி தொடர்ச்சியாக சென்னையில வாகன தணிக்கைகளை அதிகப்படுத்தவும், ரவுடிகளின் பட்டியலை சேகரித்து தொடர்ச்சியாக அவர்களை கண்காணிக்கவும் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளதாகவும், மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த NVW வாரண்டை பிறப்பித்து தலைமறைவாக இருந்து வரும் ரவுடிகளையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் இந்த ஆலோசனை கூட்டத்துல ஒரு உத்தரவு ஒன்றை சென்னை காவல் ஆணையர் பிறப்பித்ததாகவும் தெரிகிறது. தொடர்ச்சியாக இந்த வழக்குல, அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக ஏற்கனவே இதில் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என அந்த தரப்பினர் அவர்களது ஆதரவாளர்கள் குற்றஞ்சாட்டியுள்ள நிலையில இது சம்பந்தமாகவும் மீண்டும் இந்த கோப்புகளை எடுத்து மீண்டும் விசாரணை செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்ததாகவும் தெரிய வருகிறது. முதலாவதாக, அதாவது இவர் பொறுப்பேற்று சென்னை காவல் ஆணையர் அருண் பொறுப்பேற்று நடத்தப்படும் முதல் கூட்டம் என்பதால் இவர் அனைத்து கெடுபிடியான விஷயங்களையும் மாவட்ட துணை ஆணையர்களுக்கு பிறப்பித்து இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.